ஹாய், ஸ்டார் ஈகிள் டிராஃபிக் ஃபார்ம்லேருந்து நான் உங்கள் ஈகிள். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு, அப்புறம் சாப்பாடு அரிசி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். மத்தி மீன் இன்னும் கிடைக்குமே தெரியல, மணி 12 போகுது. போய் பார்ப்போம். மத்தி மீன் இருந்தால் 1 கிலோ வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ குழம்புக்கு 1/2 கிலோ பொரிச்சு எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு வச்சுட்டு மத்தி மீன் கிடைக்கலன்னா வேறு ஏதாவது அங்கே போய் யோசிப்போம். வாங்க போவோம். நம்ம ஜோதிபாத்தில் இருக்கிற சிவானி மீன் கடைக்கு வந்துக்கிறோம். 1 கிலோ மத்தி மீன் கேட்டோம். எடை போட்டு சுத்தம் பண்ணுற கொடுத்துட்டாங்க. நம்ம அண்ணனை சுத்தம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஈஸியாக சுத்தம் பண்ணிட்டாங்க. சுத்தம் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன் நாய்க்கு போடுறதுக்கு. வேஸ்ட்டு தனியாக ஒரு கவரில், மீன் தனியாக ஒரு கவரில். போட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. மீன் வாங்கிட்டு போகிற வழியில் மளிகை பொருள் வாங்கிட்டு போயிடலான்னு ஒரு கடைக்கு போனேங்க. கூட எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகா, இப்படி எல்லா பொருளையும் வாங்கிட்டு மசாலா ஐட்டமெல்லாம் எடுத்துகிட்டு பில்லு போடுறதுக்கு போயிட்டுங்க. பில்லு போட்டு தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து மீன் வேஸ்ட்டாக நாய்க்கு போட்டோங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மல்லிகை பொருளை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. பிரித்து வச்சுட்டு நல்லா கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் பசங்களை விட்டுடா அப்படின்ட்டேன். அவனுங்களுக்கு தனித்தனியாக ஒரு தக்காளி ஒருத்தன், வெங்காயம் ஒருத்தன் தனித்தனியாக வெட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்கள காய்கறி வெட்ட சொல்லிட்டு நானும் அப்படியே புளியை தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு போயிட்டேங்க. அப்புறம் அரிசியும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம். காய்கறியெல்லாம் வெட்டிட்டு பூண்டு உரிச்சிட்டு இஞ்சியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து பாத்திரத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அடுப்பு மேலே வச்சிட்டேங்க. அப்புறம் தோசைக்கல், அதையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். அப்புறம் அடுப்பு பற்ற வைக்கணும். அதுக்கு விறகு எடுத்துகிட்டு இருக்கிறோம். விறகு எடுத்துகிட்டு வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்கிட்டு வந்த எண்ணெயை வாட்டர் கேனில் ஊற்றிட்டோம். 2 வாட்டர் கேன் சேர்ந்தது எண்ணெய். அந்த சட்டியில் தண்ணி ஊற்றி மீன் கழுவிட்டு நல்லா கழுவி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டாங்க வெளியில்.
மீனை 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பசங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி வருவாங்க, வழக்கம் போல் 10 பேருக்கு மேலே வருவாங்க சொல்லி நாங்கள் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் 2. என்கிட்ட சட்டி ஒன்று தான் இருக்குது, அதனால் எல்லா வேலையும் இதில் தான் செய்யணும். ஒரே சட்டி தான் இருக்குது. குழம்புக்கு ஒரு சட்டி, சாப்பாட்டுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. சில்லி, மீன் சில்லிக்கு மசாலா, எல்லா மசாலாவும் போட்டு புளி பறிச்சு ஒரு பாதி லெமனை புளிஞ்சுட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி மீன் எடுத்து சில்லிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த மசாலாவில் சில்லிக்கு தனியாக மீனை நல்லா மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறேங்க. நேற்று பூரா மழை பெஞ்சனால விறகு பூரா ஈரமாயிருச்சு. இப்படியே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே அடுப்பு பற்ற வச்சுருப்போம். ஏதோ ஒரு அளவுக்கு பற்றிக்கிச்சு. அவ்வளோதாங்க, சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு அந்த ஐட்டமெல்லாம் சேர்த்து விட்டு மிளகு சீரகம் அளவாக போடணும். நீ வார இந்த ஐட்டமெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக வெந்தயம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் போட்டு அப்புறம் மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு இஞ்சி, எனக்கு தெரிஞ்ச மீன் குழம்புக்கு இஞ்சி சேர்த்த மாட்டாங்க, நம்மக்கிட்ட இருந்தது கட் பண்ணி போட்டோம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு கொத்தி விட்டுட்டோம். கொத்து மாதிரி அந்த தொக்கு சொல்லுவாங்கள்ல, தொக்கு மாதிரி நல்லா கரண்டியில் நல்லா கொத்துன்னு கொத்தி ஓரளவுக்கு அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க. புளி தண்ணியை நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் இருக்கிற மசாலாலாம் போட்டு மீன் குழம்பு மசாலாலாம் போட்டு அந்த மசாலா வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்றா மீன். கடைசியாக மீன் நம்ம வெட்டி வச்சுருந்த மீன் எடுத்து சேர்த்துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரட்டி விட்டு சொல்லும் போது
கடைசியாக மாங்காவை கட் பண்ணி போட்டேங்க. மாங்காய், கருவேப்பிலை. போட்ட ஒரு கிண்டி மூடி வச்சிட்டோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிட்டோம். நல்லா கொதிக்க இறக்கி வச்சுட்டு மூடி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கழுவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம். அரிசி வேகட்டுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பக்கத்தில் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் இலையை பிடுங்கிறதுக்கு. நல்லா புது இலையாக பார்த்து பிடுங்கிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம தோட்டத்துக்கு. என்ன வருதுங்க மரத்தில்? போதுமாண்ணா? எடுத்து பாடுறா. போதுமாங்க. வடிகட்டு எங்கே வச்சு நான் வடிக்கிறது? இந்த எடுத்து போ. அதை கட்ட போது. வரா தண்ணி இருக்குவா? ஒன்றும் பிரச்சனை. போடு. அது அப்படியே கழுவிட்டு வா. குழம்பு இதில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து தண்ணி வச்சு. இது அவனும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு பொருள் இல்லாமல் சாப்பாடு எவ்வளோ வெள்ளையாகி. இந்த இப்படி வடித்து சாப்பாடு தான் போகும். பொறியாக ஒளி குக்கரில் வச்சோம்னா களி மாதிரி கெட்டி ஒரு 1/2 மணி நேரத்தில். சூடவே இல்லை. இன்னும் சூடு தேவி சாப்பாடு எடுத்து இதில் போட்டு கரண்டி போண்டா 4 பேருக்கு 4 கை இருக்குது. 3 பேருக்கு இந்தா சுத்து சீக்கிரம்டா. கரெக்டாக போட்டு இதெல்லாம் நல்லா குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலே சட்டியில் இருக்கிற கடைசி குழம்புல சாப்பாடு போட்டு சாப்பிட்றதே தனி சோகம் இல்லையா? உள்ள வச்சு இன்னும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கு? ரெண்டு பிடிச்சி ஆஹா சீக்கிரம் கழிட்டு வாடா. பார்த்துக்கிறேன். எப்போவுமே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை ஓவராக நல்லா இருக்குது. தோசைகளில் பற்ற வச்சு பொரிச்செடுக்கலாம் தான் நினச்சோம். ஆனால் நேற்று நைட்டு வந்த மழையில் விறகு போகிற நடந்துருச்சு. இந்த இது பற்ற வைக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணிக்கு ஆரம்பித்த வீடியோ 5 மணி ஆயிடுச்சு. அப்போ சாப்பாடே வடித்து வச்சுருக்கோம். அதனால் குழம்பு சட்டியை காலி பண்ணிட்டு அதே அடுப்புலேயே பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி
எண்ணெயில் போட்டு பொரிச்சு வைக்கலான்னு இருக்கிறோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். போடுறேன் கழுவி வைக்கணும். கீழே போட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் தான். வெந்துருச்சு. பூமா இருக்காது. போடு போடு எப்படியே ஒன்று விடு. வரமாட்டேங்குதுண்ணா. கொத்து மாதிரி அடிக்காது. இந்த மாதிரி சைடில் விட்டுருக்கேன். கொத்தாங்க சைடில் அடி. அப்பளம் முதல்ல சொல்லலாம் நினச்சோம். மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே அப்பளம் பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேவா போட்டுமா. எத்தனை அப்பளம் இருக்குது? எத்தனை அப்பளம் இருந்தால் என்ன போடு. 16 அப்பளம் இருக்குது. தூக்கிடுற சத்தியை உடனே வாய் வந்து சாய். உள்ள எங்கேயாவது மூளை விட்டு இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிடும் சமைச்சிட்டோம். 1 2 3 3.5 மணி நேரம் ஆச்சு. எப்படி வருது அனல் அப்படியா? நம்ம வீட்டில் கெட்டி கெட்டியாக தானே இருக்குது சாப்பாடு. எப்படி வருது? பொடி பொடியா பொடி பொடியா பொடி பொடியா. வேற லெவலில் இருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. சின்ன செமையா இருக்கு. எனக்கு பொழிச்சு பிடிக்காது. கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம். இலை செனவாது. அவ்வளோதானே, வேற என்ன அப்பளமா? இந்த அப்பளம் எடுத்துக்கிட்டேன்.
நிறைய பிடிச்சி உள்ள வச்சு என்னன்னா கொஞ்சம் குழம்பு டப்பால் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் கொடுத்து இதுதான் மீன் குழம்புன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. ஆஹா இல்லை பாத்தியா? அதான் சொர்க்கம்னு நினைக்கிறேன். நாள் 10 பேருக்கு மேலே இருந்த தோட்டத்தில் இன்னைக்கும் பார்த்து எவ்வளோ காணும். 10 பேர் எப்போ இருப்பானுங்களும் எவ்வளோ அரிசி. வருவாங்கன்னு சமைச்சு வச்சா யாருமே இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம், நாங்களே எல்லாத்தையும் தின்னு தீர்த்துட்டு இங்கே தூங்கி எழுந்திரிச்சு போக போகிறோம். வேண்டாம், அதில் அந்த மாங்காய் இருக்குதே, மாங்காய் மாங்காவோட தனி ருசியை கொடுக்குது. மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு ஒரு மீன் அப்படி வச்சு ஒரு சில்லி எடுத்து வச்சு கொண்டு மீன் சில்லி இது அப்பளத்துக்குள்ள வச்சு மிக்ஸி வேறு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க. இதுவரைக்கும் செஞ்சதுலேயே எதா செமையாக இருக்கு. சில்லி எனக்கு மீன் மீன் இது நல்லா இருக்குது. எல்லாத்த விட இது நல்லா இருக்கு. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எடுத்து போய் கொடுத்து நான் சாப்பிட வைப்பேன். பாருங்க, நாய்க்கடுத்து தேங்கி போட்டுருக்கேன். ஏன் நல்லா இருக்குதா? டேஸ்டெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிறங்க நாய்க்கு வச்சிடலாம் தான். பிறந்த ஒன்று மறுபடியும் பசி எடுத்துருச்சு. நாய்க்கு அப்புறம் வச்சிடறேன். இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். அந்த சில்லி பொடியெல்லாம் போட்டேன்ல, அதனால டேஸ்ட் அதிகமாகிடுச்சா? நாய் சோத்தில் கை வைக்கணும் வச்சியா? ஏய், அப்புறமேட்டு போட்டு சாப்பிடு. இதே போட்டீங்கன்னா no, no,